வெல்கம் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா விமார்ட். நம்ம புதுசாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பையிங் ஸ்ட்ராட்டஜி இப்போது பார்க்க போகிறோம் ஃபர்தராக அப்கமிங் வீடியோஸில். அது ஆப்ஷன் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நம்ம ஆப்ஷன் பையிங் எப்படி ப்ராப்பராக எடுக்கலாம், ஆப்ஷன் செல்லர்ஸுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட்டு, ப்ராஃபிட் புக்கிட் ஏரியா என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி ஸ்பாட்டில் மார்க் பண்ணி அதை ப்ரைஸ் ஆக்ஷனில் காம்பைன் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ட்ராப் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நெஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் தான். ஸோ நெஃப்டி ஸ்பாட்டில் வந்து வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆன ஆப்ஷன் செல்லர்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் என்எஸ்சி வெப்சைட்டில் இருந்து எடுத்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் 24,426 சம்திங். ஸோ அதுக்கு அபோவ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சிஇ சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். அது வந்து இதுக்கு இதை அபோவ் இருந்துச்சுன்னா ப்ரைஸ் ஆக்ஷனையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ அபோவ் இருந்துச்சுன்னா ஃபர்தராக 3 லெவல்ஸ் நம்ம வந்து சிஇ சைடு போகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி இருக்குது. 24,500 அந்த ஜோன் போகலாம். 24,500 அபோவ் போச்சுன்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 2 லெவல்ஸ் போகலாம். ப்ரீவியஸ்ட்டு க்ளோஸுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த 3 லெவல்ஸ் போகலாம். ஓகேங்களா. நம்ம ஆப்ஷன் டெரிவேட்டிவ்ஸ் சொன்னோம் இல்லையா, இந்த டெரிவேட்டிவ்ஸ் கால்குலேஷன் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஆர், எம்ஆர், ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். அதாவது எம்ஆர்ன்றது மிட் ரேஞ்ச். நம்ம 24,400 அபோவ் இருந்துச்சுன்னா ஃபர்தராக அந்த 2 லெவல்ஸ் போகும். பிலோ இருந்துச்சுன்னா ஃபர்தராக அந்த 2 லெவல்ஸ் போகும். இதுதான் நாளைக்கு உண்டான ஆப்ஷன் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள லெவல்ஸ். மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து இந்த லெவல்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ கேப் அப் கேப் டவுன் ஃபர்தராக ரொம்ப மூமெண்ட் இருந்தாலும் கூட இந்த லெவல்ஸ்க்கு அபோவ் அண்ட் பிலோ ஓப்பன் ஆனால் தான் நமக்கு கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். பட் அதுவுமே இந்த கால்குலேஷனில் தான் நமக்கு மெர்ஜ் ஆகி வரும். அதை நான் டீட்டெயிலாக நம்ம வந்து வீடியோஸில் நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் அண்டு V2 நம்பர், வி ஸ்கொயர் நம்பர்னு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த வி ஸ்கொயர் நம்பருங்கிறது நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இதுவுமே வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் இப்போ நம்ம டெரிவேட்டிவ்ஸில் எடுத்துருக்கோம். பட் அது ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்பாட்டை மட்டும் பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. ஃபியூச்சர் பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும். பட் நம்ம வந்து டெரிவேட்டிவ்ஸை பார்க்குறதுனால நம்ம ஸ்பாட்டில் வந்து மார்க் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ அது மட்டுமே நமக்கு வந்து ப்ராப்பரான இண்டிகேட் கிடையாது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன், ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்க போகுது. ஸோ அதனால ஸ்பாட்டை வச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டை வந்து ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் தான். நம்ம முழுக்க வந்து டெரிவேட்டிவ்ஸ் கான்செப்ட் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு தான் நம்ம ப்ரைஸ் மூவ்மெண்ட் தான். ஓகேங்களா. ஸோ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி நமக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனோட நம்ம ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் தான். இப்போ மார்க்கெட் வந்து 24,400 அபோவ் க்ளோஸ் ஆயிருக்கு இல்லையா, அடுத்த மணி பார்த்தீங்கன்னா 24,400. ஸோ 24,400 கால் ஆர் புட்டு. ஓகேங்களா. அது லெஃப்ட் சைடு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ரைட் சைடு ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா, அது வந்து அதுக்கு ஆப்போனன்ட் அவுட் ஆஃப் த மணி. ஸோ 24,400க்கு காலுக்கு அவுட் ஆஃப் த மணி 24,300 புட்டு. 24,400 புட்டுக்கு அவுட் ஆஃப் த மணி 24,500 கால். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த ஜிக்ஜாக்காக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக புரியும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு அதோடைய ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸு, ப்ரீவியஸ் டே ஹை 4க்கும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த வி ஸ்கொயர் நம்பர் சொன்னோம் இல்லையா, 52 ரூபா. அந்த 52 ரூபாயை அர்த்த மணி ரெண்டுலேயும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதுதான் பிளாக் கலர் மார்க் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம என்னன்னா ஸ்பாட் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ்க்கு அபோவ் இருக்கும்போது இந்த அர்த்த மணி 24,400 அர்த்த மணியும் 24,500 அவுட் ஆஃப் த மணி. ஸோ அவுட் ஆஃப் த மணியும் ப்ரீவியஸ் டே க்ளோஸ்க்கு அபோவ் வரும் பட்சத்தில் தான் நமக்கு கால் சைட் கன்ஃபர்மேஷன். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இப்போ கால் சைடு அர்த்த மணி அபோவ் இருக்கு, ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு அபோவ் இருக்கு. பொட்டு இப்போ அவுட் ஆஃப் த மணி 24,500 ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அங்கே கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்து நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு ப்ராபபிலிட்டி சான்சஸ் வந்து சிஇ சைடு இருக்கு.
சான்சஸ் அதிகமா இருக்கிற மாரி இப்ப பிரைஸ் ஆக்ஷன்ல மென்ஷன் பண்ணுது. அது எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நாளைக்கு புட் சைடு வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷன் படி இந்த 24,400 புட்டு ஹை பிரேக் பண்ணணும். ஸ்பாட்ல வந்து ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணா மட்டும் தான் இது பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஹைக்கும் க்ளோஸுக்கும் பிரைஸ் வந்து பிட்வீன்ல ரொம்ப வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ இந்த 24,400 புட்டு 52க்கு பிலோவுக்கு கீழயே ட்ரேட் ஆச்சுன்னா, ஸோ 24,400 கால் ரைட்டர்ஸ் பை ஆக்ஷன் எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்கு மீனிங் என்னன்னா 24,400 சிஇ வந்து நாளைக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்ல, சிஇ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, பை ஆக்ஷன் எடுக்கல, கால் ரைட்டர்ஸ் வந்து பை ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு பட்சத்துல என்ன ஆகும்னா, நமக்கு வந்து புட் சைடு வந்து ஹையை பிரேக்கப் பண்ணும். பிரேக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, புட்ரேட்டர்ஸ் வந்து பேனிக் ஆவாங்க. ஸோ அதுதான் நம்ம கான்செப்ட். ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து அவங்க என்ன மார்க்கெட்ல பார்க்குறாங்க, எப்படி மார்க்கெட்டை பார்க்குறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி வெப்சைட்ல வந்து நமக்கு மார்க்கெட்டு க்ளோசிங் டயத்துக்கு அப்புறம் ஈவினிங் 8:30 பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும். ஸோ அதுலேருந்து நம்ம டெரிவேட்டிவ்ஸ் எடுக்கிறோம். அதை எடுத்து நம்ம ஸ்பாட்டில் மார்க் பண்ணுறோம். ஸ்பாட்டை மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் எப்பயுமே எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பாட்டில் வந்து மூவ்மெண்ட் இருந்தாலும் பிரைஸ் ஆக்ஷனில் மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ராபபிலிட்டி சான்சஸ் அதிகம். இப்போ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சினாரியோ இருக்கும். ஸோ வந்து கேப் அப் ஓப்பன்னா ஒரு சினாரியோ இருக்கும், கேப் டவுன் ஓப்பன்னா ஒரு சினாரியோ இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ பிரைஸ் ஆக்ஷன் சார்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கேப் அப் ஓப்பன் அப்படின்னா நமக்கு வந்து சிஇ சைடு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு அபோவ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ வந்தால் மட்டும்தான் நம்ம புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.